பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமேன். அல்லேலூயா. பாருங்கள், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமேன். இதுக்கு முக்கியமாக நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தில் நாம் நிலை கொண்டிருக்கும்போது ஆண்டவரோட அந்த அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் அந்த விசுவாசத்தினாலே நிலை கொண்டிருந்து தேவ மகிமை நமக்கு தேவ மகிமையை அடைவோங்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ முக்கியமானது நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் யார் மேலேயும் எது மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்மளோட நம்பிக்கை ஒன்றே ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற நம்பிக்கை. அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையினாலே உலகம் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் நம் உள்ளத்தில் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்து மூலம் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தில் நிலை கொண்டிருக்கும்போது அவருடைய கிருபையினாலே நாம் தேவ மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். அந்த தேவ மகிமை நமக்கு தெய்வீக சமாதானத்தை தருகிறதா இருக்கிறது. உலக மனிதர்கள் இந்த சமாதானம் இல்லாமல் தான் அநேகர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் கொடுக்க முடியாத மெய் சமாதானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே, அதிசயமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் அப்பா இடைப்பட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தை மீது உள்ள விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாய் தரித்திருக்க ஆண்டவரே. எங்கிட்ட இருக்க எல்லாம் அவ்விசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் யார் மேலே நம்பிக்கை வைக்காதபடி ஆண்டவரே, உலக பொருட்கள் மேலேயோ மனிதர்கள் மேலேயோ நாங்கள் நம்பிக்கை வைக்காதபடி அப்பா ஆண்டவரே, உம்மீது முழுமையான நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உமக்காக ஓடுவதற்கு ஆண்டவரே நீர் வெள்ளனையும் கிருபையை தந்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா நித்திய ஜீவனை அப்பா ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு வெள்ளனையும் சத்துவத்தை நீங்கள் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வேலை கூட ஆண்டவரே இந்த புதிய நாளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருடத்தின் ஆண்டவரே அப்பா மே மாதத்தின் 7ஆம் தேதியை காண கிருபை செய்திரே கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபையை பெற்றுக்கொண்டு மக்கென்று சாட்சியாக ஓட உழைக்க பலன் தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாகி இயேசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரை. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.